மக்களே கஷ்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு 6 மாசம் ஒரு கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட நல்லதொரு வாழ்க்கைய வாழலாம்னு நினைச்சேன். நீங்க போட்டோல பாக்குற இந்த கார்த்திகா அப்படின்ற இந்த பெண்ணை வண்டி ஓட்ட தெரியாத ஒரு புள்ளிங்க தற்குறி பைய டியூ ஓட்டிக்கிட்டு வந்து அவங்க மேல வந்து மோதிருக்கா. இதுல அந்த அக்கா நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில அடிபட்டு அவங்களுடைய மூளை செயல்பாடுகள் எல்லாமே கட்டாகி 1 நாள் 2 நாளுங்க கிட்டத்தட்ட 5 வருஷமா அவங்க வந்து பெட்ல தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்களால எந்திக்க முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே இங்க தொண்டல இங்க வழியா மிஷின் மூலமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்குன்னு அந்த புள்ளிங்க அவன் இப்ப என்ன பண்றான்னா எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எங்க இருக்கான் எது பண்ற எதுவுமே தெரியல. அவனால 5 வருஷமா ஒரு கொடுமையா அந்த அக்கா இந்த வீட்டுக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்ரூம்ல படுத்த மேனைக்கு 5 வருஷமா அவங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளதான் ட்ரெஸ் மாத்துறாங்க, உள்ளதான் அவங்களோட அந்த யூரின் மோஷன் எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு நியூஸ் போடுங்க, மக்கள் மூலயமா எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகா அக்காவோட ஹஸ்பண்ட் நம்ம கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூடுவாஞ்சேரியில் இருக்கிற அவங்களோட வீட்டுக்கே வந்திருக்கோம். அந்த கார்த்திகா அக்கா இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, அவங்களுடைய அந்த டெய்லி ரொட்டீன் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது, நம்மளோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனை நான் கேட்கிறேன், இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. வணக்கம் பிரதர், உங்களோட பேர் என்ன, உங்களோட சொந்த ஊர் எது, இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம், என் பேர் கோபிநாத். எனக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கம். நான் எங்கள் வீட்டில் நடந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி அதை நாங்கள் வீட்டில் பார்த்துட்ருக்கோம். இப்போது சின்னதாக அது பிஸ்னஸ்னால் அந்த சிசிடிவி பில்டிங் சொல்யூஷன்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து ஒன்று வீட்டில் ரன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ உங்கள் கூட தான் நான் உள்ளே வந்து பார்த்தேன். அக்காவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தானே ஆச்சு, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜனவரி 9, 2021 நானும் என் மனைவி கார்த்திகாவும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 வீலரில் வந்து இடிச்சிட்டாங்க. இடித்து அவங்க கீழே விழுந்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு மூளையில் வந்து சில சேஞ்சஸ்கள் நடந்துச்சு. அது வந்து எப்படின்னா பாப்பா, அதாவது எங்கள் குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் டைம் இருக்கிறதுனால அது இம்யூனிட்டி லோவாக இருக்குதா, இல்லை அந்த ஆக்சிடென்ட்னால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து படுக்கையானாங்களான்றது வந்து எங்களால் அது டாக்டர்ஸாலையும் சரியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே விழுந்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு மூளையில் வந்துட்டு உப்பு சக்தி திறன் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால வந்து அவங்க அந்த படுக்கையாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போது ஆக்சிடென்ட் ஆகி கரெக்டாக ஒரு 5.5 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்க படுக்கையாக தான் பார்த்துட்டு. ஆனால் இப்போ டாக்டர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா அப்படி இப்படின்னு மீண்டு வந்துடலாம், கொஞ்ச நாள் ரெக்கவரி ஆயிடலாம். இப்போ 5 வருஷமா கார்த்திகா அக்கா இந்த நிலைமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க மெயினா என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை கீழே விழுந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு மூளையில வந்து அந்த உப்பு சக்தி எடுத்துக்கிற திறன் இதுவானதுனால அவங்களால பேச முடியல, நடக்க முடியல, நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு நாளடைவில் வந்து அது சரியாகும் அப்படின்றது அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. அந்த நார்மலாக அந்த உப்பு சக்தி எடுத்துக்கிற திறன் வந்து சரியாயிட்டு அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா அவங்களால வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு டாக்டர் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை விடுத்து இப்போ அந்த 5.5 வருஷமா படுக்கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மற்ற இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான நிறைய தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் 5 வருஷமா அக்கா வந்து பெட்லேயே இருக்கிறாங்களா? அவங்களுக்கு பெட்லேயே தான் எல்லாமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ யூரின் போகிறாங்க, இப்போ மோஷன் போகிறாங்க, க்ளீன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றணும், பாத் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை யார் பார்த்துக்கிறா? ஒரு ஹஸ்பண்டை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, இல்லை அம்மா பார்த்துக்கிறாங்களா, இல்லை வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு டேக் கேர் மாதிரி யாரா போட்டிருக்கீங்களா? அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்துக்கிறது.
பத்தாவதுக்கு ஒரு ஒரு நர்ஸ் வந்து கேர்டேக்கர் 24 மணி நேரமும் அவங்க கூடவே இருந்துப்பாங்க. அவங்களுடைய வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணுறது எல்லா விஷயமும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆட்கள் வந்து கூடவே இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுறது எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த டைப்பர் வீட்டில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு அவனை பத்தி தெரியுமா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவனை பிடிச்சிட்டாங்களா இல்லையா? ஏன்னா இந்த அளவுக்கு அக்காக்கு ஆளாக்கி இருக்கான் அப்படின்னா அவனை சும்மா விடக்கூடாதுல்ல. கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்தீங்களா ஃபர்ஸ்ட்? அது இடிச்சவங்க அது அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மொமெண்ட்ல நடந்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் அவங்க 2 பேரும் பைக்ல நாங்கள் நார்மலாக தான் வந்துட்டு இருந்தோம். இருக்கும்போது அவங்க மொபைல் சைடில் ரோடு ஓரமாக மொபைல் நோண்டிட்டு இருந்ததை நானும் பார்த்தேன். நாங்கள் வரதை பார்க்காம ரைட் சைடில் வேகமாக வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு போனவங்க தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடைசி கூட கிடையாது அவங்களுக்கு. இடிச்சுட்டு வந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு வேற ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். இங்கே அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடிட்டாங்க. ஸோ நாங்கள் போலீஸ் இனிஷியலாக ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ் சைடில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களும் போலீஸ் வந்து செக் பண்ணும்போது இது ஹைவேல நடந்ததுனால அவங்கள ட்ராக் பண்ண முடியல அப்படின்றது தான் போலீஸ் சைடில் இருந்தால் எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்ததுனால நான் இதை அவங்கள பார்க்குறதா இல்லை அந்த இதை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இவங்கள பார்க்கறது தான் பெருசாக பட்டுச்சு. ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அது ஃபர்தராக அதை நாங்கள் ஃபாலோ. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இன்டர்வியூ பண்ணோம். அதுல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஓகே கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திகா வந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு 1 இயர்ல அப்படி இப்படி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்ப திரும்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி இதே பிரச்சனை தான் இருக்கிறாங்க, அவங்க ரெக்கவரி இன்னும் அந்த அளவுக்கு ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே. ஸோ எதனால இத்தனை வருஷம் இதே லெவல் போயிட்டு இருக்கு? என்னதான் பிரச்சனை? நம்ம அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரீஹாப் ஆக்டிவிட்டிக்காக அவங்கள சென்ட்ரு மதுரைக்கு நாங்கள் கூட்டு போனோம். நிறைய சேஞ்சஸ் வந்து எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தப்போ அந்த கண் அசைவுகள் எல்லாமே இருந்தது. இன்னும் ரொம்ப பெட்டராகவே இருந்தது நம்ம அவங்கள பார்க்கும்போது. அதாவது வந்து முன்னாடிலாம் வந்து நம்ம கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் டைம் எடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து கார்த்திகான்னு கூப்பிட்டா நம்ம உடனே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். கையை தூக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கும்போது சிரிப்பாங்க நல்லா. உன்னோட ரைட் சைடு திரும்பி பாரு, இங்க பாரு, இங்க பாரு, உன்னோட ரைட் சைடு பாரு. சூப்பர். அப்படிதான். இன்னும் நல்லா திரும்பி பாரு, நல்லா தலை திரும்பி காமி, நல்லா தலை திரும்பி பாரு. கண்ணு மட்டும் இல்ல, நல்லா திரும்பி பாரு. எனக்கு திரும்பி பாருங்க, நல்லா திரும்ப, நல்லா திரும்ப. அப்படிதான் வா. இன்னும் நல்லா திரும்பணும், நல்லா தலை திரும்பிட்டு வரணும். நல்லா இங்க பாரு, நல்லா தலை திரும்பி பாரு. என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. கை கொடு, கை கொடு, கை தூக்கு பார்க்கலாம். கை தூக்கு, கை தூக்கு, கை தூக்கு பார்க்கலாம். அப்படியே கை லிஃப்ட் பண்ணி கொடு, என்கிட்ட கொடு. இங்க பாரு கார்த்திகா, அங்க பாரு, அங்க பாரு. பாப்பா பார்க்கும்போதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதான் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்க குழந்தை மேலே வந்து எவ்வளோ அந்த அந்த அஃபெக்ஷன், அந்த குழந்தைய அவங்க இது பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு தான் அவங்களை இன்னமும் அந்த ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது டாக்டர் சைட்லையுமே அந்த தெரப்பி சைட்லையுமே எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம். இது தொடர்ச்சியாக ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து நம்ம அப்படியே ரீஹாப் சென்டர்லேயே இருந்துட்டோம். வீட்டுக்கான அந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஒரு சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக டாக்டர் அங்கே தெரப்பிஸ்ட் வந்து எல்லாமே ஒரு மாதம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கேருந்து மதுரையிலேருந்து நாங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு வந்தோம் இங்கே ஒரு மாதம் கேப்காக. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்துட்டு மேஜர் இன்ஃபெக்ஷன், வெறும் சிமிலராக இன்ஃபெக்ஷன் சொல்கிறத விட அது ஒரு லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். நாங்கள் கூப்பிட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த டைமில் வந்து ஒரு 38 நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இருந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் சரி பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கார்த்திகாவுக்கு வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பார்த்து நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு நம்ம அந்த ரெக்கவரி கொண்டு வந்தது எதுவுமே பின்னோக்கி போகல, எல்லாமே அதே இடத்துல இருக்கு. பட் ஆனால் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ்ன்றது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. டாக்டர்ஸ் வந்து அகைன் நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. இந்த இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நீங்கள் சரி பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல் நிறைய டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க. வீட்டில் என்ன மாதிரி ப்ரிகாஷன் வச்சு நம்ம அவங்கள பார்த்துக்கணும், என்ன மாதிரி ஒரு செட்டப் அவங்களுக்கு வீட்டில் இருக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் நம்ம உடனே நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்போ ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து எனக்கு டாக்டர் சைட்லேருந்து நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் படி நம்ம பார்த்தோம். அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் மீண்டு வந்தாங்க வெளியில.
ஆனால் அதுதான் நாங்கள் ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு 6 மாசத்துல இன்னும் ஒரு பெரிய ஒரு மேஜர் செட்பேக் வந்து ஆச்சு. அதாவது வந்து நம்ம லாங் டேர்ம் அவங்களுக்கு அந்த த்ரோட்டில் ப்ரீத் பண்ணுறதுக்காக ட்ரக்கியாஸ்டமி போட்டிருக்கிறதுனால அது மூலயமா ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதாவது வந்து அந்த ரொம்ப நாள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ளீட் ஆக ஆரம்பிச்சது நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்ததுலேயே கார்த்திகா வந்து ரொம்ப சிவியராக ஒரு ஒரு ரொம்ப ஒரு கண்டிஷனில் நாங்கள் பார்த்தது வந்து அந்த டைமில் தான் நாங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் வந்து ரீஆப் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இப்போ இந்த விஷயங்கள், இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ட்ரக்கியல் ஏரியா ரிலேட்டட் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆனால் தான் அடுத்த ரீஆப் ஆக்டிவிட்டிக்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும். அந்த ரீஆப் பண்ணால் அகைன் திரும்ப கார்த்திகா வந்து அந்த பாசிட்டிவ் நோட்டில் நம்மளை கொண்டு வரலாம் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஹோப்பாக டாக்டர்ஸ் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ கார்த்திகா அக்கா அவங்களுக்கு வந்து டெய்லி ரொட்டீன் அது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? அவங்களை டெய்லி நீங்க எப்படிலாம் பாத்துக்கிறீங்க? அவங்களுக்கான அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அது எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி நீங்க அதை மேனேஜ் பண்றீங்க? டெய்லி ரொட்டீன்னா காலையில் 4 மணிலேருந்து அவங்களுக்கு மெடிசின் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து தைராய்டுக்கு டேப்லெட் ஒன்று கொடுப்பாங்க. அதை கொடுத்து 1 ஹவரில் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்குற யூஸ்வல் டேப்லெட் கொடுத்துட்டு காலையில் 6 மணிலேருந்து அவங்களுக்கு ஃபீடு ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு அந்த டியூப் வழியாக தான் நமக்கு கொடுக்குறது. என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ சாலிட் ஃபுட்டா இல்லை வேற என்ன ஹார்ட் ஃபுட் மாதிரி கொடுக்குறீங்களா? நீர் ஆகாரம் மட்டும்தான், சாலிடாக நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் ஆனதுனால அவங்களுக்கு சாலிடாக எந்த ஃபுட்டுமே நம்மளால கொடுக்க முடியல. ஸோ அவங்களுக்கும் வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு தான். அது வந்து ஒரு நாளைக்கு அது ஒரு டின் அவங்களுக்குன்னு நமக்கு இதுவாகும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் அது வந்து ஒரு 100 ml தண்ணியில், சுடு தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டியூப் வழியாக நம்ம கொடுத்துருவோம். இதுதான் அவங்களுக்கு சாப்பாடுன்னு போகிறது. அது இல்லாமல் இன் பிட்வீனில் வந்துட்டு இந்த ஃபீடுக்கு நடுவில் அவங்களுக்கு மெடிசின்ஸ் போகும். இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனால கண்டினியூஸ் நெபுலைசேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அதாவது வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் கூட அந்த நெபுலைசேஷன் சம்டைம்ஸ் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு சளி திக்காயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நெபுலைசேஷன் கொடுத்து அந்த சளியை கரைக்கிறது. ஏன்னா இதனால வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ச் பை இன்ச்சாக எல்லாருமே வீட்டில் எல்லாருமே அதை மானிட்டர் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து கார்த்திகாவுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இங்கே தெரியும். அந்த தேவை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்து வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து அந்த பர்சனல் கேர் கொடுக்குறது. ஸோ அதான் வந்துட்டு ஒரு வெட்டாச்சு அப்படின்னா உடனே அதை வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதனால கூட வந்து கார்த்திகாவுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் ஆகக்கூடாது அப்படின்றதுல வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு 100% கான்ஷியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்டா உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்ல. கார்த்திகா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காம இருந்திருந்தா அவங்க கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கலாம், கூட சேர்ந்து ஒர்க் போயிருக்கலாம், குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கலாம், நிறைய ஒரு டிராவல் டின்னர் சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஒரு பியாண்ட் லவ். ஸோ அது இல்லாம 5 வருஷமா நீங்க வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து முழுக்க அந்த ரூம்ல இருந்துகிட்டு நீங்க அவங்களுக்கு இங்க இருந்து சேவைகள் பண்ணிட்டு, ஸோ 5 வருஷமா இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்டா உங்களுக்கு அது எவ்வளவு வேதனை கொடுக்கணும்? அதை நம்ம ஈஸியாக அதை சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய கஷ்டம், வருத்தம்ன்றது இருக்கும். அதுவும் என் பொண்ணு வளர வந்துட்டு எனக்கு அதுக்கான கஷ்டம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் இப்போ ஒரு இதுக்கு சொல்லணும்னா, இப்போ பாப்பாவை ஸ்கூலில் கூட்டு போய் விடும்போது வந்து அங்கே வர பேரண்ட்ஸை பார்த்து பாப்பா வந்து ஒரு அந்த ஏக்கத்தை பார்த்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் ஆசை சொல்கிற மாதிரி தான். இப்போது நாங்களும் குழந்தை பிறந்தோடனே பாப்பாவை இங்கே படிக்க வைக்கணும், நாங்கள் இங்கே போகணும் வரணும், அந்த மாதிரி எங்களுக்கும் எல்லா கனவுகளும் இருந்தது தான். அது எல்லாத்தையுமே அந்த ஒரு மொமெண்ட்டில் அது அவரோட கவனக்குறைவா இல்லை அது நம்மளோட என்ன இதுன்னு சொல்கிறது தெரியல. அந்த ஒரு இதில் மொமெண்ட்டில் எல்லாமே வந்து கலைஞ்ச மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போது அகைன் திரும்ப நாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும், அந்த ஹோப்புன்றது வந்து எனக்கு எப்போவுமே இருக்குது. நாங்கள் திரும்ப கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன நினச்சோமோ அது மாதிரி இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான இதுவும் கார்த்திகா ரெக்கவராகி வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கார்த்திகா அவங்களுக்கு கேட்குமா? அவங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா? பேசுவாங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும் கார்த்திகாவுக்கு. ஆனால் அவங்களால திரும்ப பேச முடியல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. இதுதான் கார்த்திகாவுக்கு இருக்குது. ஆனால் சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப எமோஷனும் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு எமோஷனாக நாங்கள் வீட்டில் பேசினதே கார்த்திகாவுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு சீஷர் ஆக்டிவிட்டி மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் டாக்டர் வந்து அப்போ ரொம்ப எமோஷன்ஸ்லாம் நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணாதீங்க, ஓரளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, அவங்க சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் அவேராக இருக்குது, அவங்களால திரும்ப பேச முடியல, அவங்களால முடியலன்ற கஷ்டத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அதுவே வந்துட்டு அவங்களோட ரெக்கவரியை வந்து ஸ்லோ பண்ணிடும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு கார்த்திகாவோட ரெக்கவரியும் பாசிட்டிவாக வேகமாக வரும்
அப்படின்றத தான் எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் அதை பற்றி நான் நினைக்காத நாட்கள் இல்லை. அது அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம ஒரு உடஞ்சி உட்கார்ந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக நம்ம என்ன இருந்தாலும் அதை நான் எனக்குள்ளேயே வச்சு இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் நார்மலாக எப்போதும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே அப்படி தான் காமிச்சிப்பேன். என்ன நான் அந்த கஷ்டங்கள் அது என்னோட ரூமில் நான் தனியாக இருக்கும்போது அது தனியாகவே போயிடும். ஆனா இப்போ ஒரு மாசத்துக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, அதை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்காக தேவைப்படுது. ஏன்னா வெறும் நர்சிங் கேர் தனியாக நம்ம பண்ணுறோம், மெடிசின்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ அதை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கான்சன்ட்ரேட்டர்ஸ் வந்து 2 கான்சன்ட்ரேட்டர் வச்சுருக்கோம், சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் எக்யூப்மெண்ட் எடுத்துருக்கோம், பைப்பப் ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம தனியாக பே பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் மெடிசின்ஸ், இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து இப்போ லேப் டெஸ்ட் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது வந்துட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள் அவங்க எடுக்கிற டெஸ்ட் வச்சு நாங்களே வந்து ஒரு இது ஸ்கெட்ச் பண்ணி போனாங்க. இந்த மாதிரி பண்ணால் இந்த ரொட்டீனாக நம்ம இந்த டைமில் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 10 டேஸ்க்கு வந்து இப்போ டாக்டர்ஸ் சொல்கிறனால நாங்களே வந்து லேபுக்கு ஃபோன் பண்ணி சாம்பிள் வந்து எடுக்க சொல்லிவிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு ஆன ரிப்போர்ட்டை வந்து டாக்டருக்கு அமுச்சு விட்ருவோம். அமுச்சு விட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்து அப்படி கம்பேர் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த டெஸ்ட் என்ன எடுக்கணுன்றதை டாக்டர் கிட்ட கேட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் சாம்பிள் கொடுத்து அது இப்போ வந்து எர்லியராகவே நாங்கள் அதை வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலைகள் நம்ம பண்ணுறோம். ஸோ இது மாதிரி டெஸ்ட்டு அது மாதிரி எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 2 லட்சம் அப்படி போயிடுதா? அது போக வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை சாமான் சொல்லிட்டு இதுவே ஒரு பெரிய செலவு இருக்குல்ல. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். அவ்வளோ பணத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஏன்னா இப்போ நீங்க வந்து அந்த ஐடி வேலையை விட்டுட்டேன்னு சொன்னீங்க, இப்போ சிசிடிவி ரிலேட்டடா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. அதுல உங்களால மேனேஜ் பண்ண முடியுதா? இல்ல ஃபண்ட் எங்க இருந்து வருது உங்களுக்கு? எப்படி அவங்கள பாத்துக்கிறீங்க? அதாவது வந்து ஃபுல் அண்ட் இது வந்துட்டு நான் சம்பாதிக்கிறத வச்சு மட்டுமே பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து மிலாப் மூலயமா நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ மூலயமா நிறைய நபர்கள் வந்து நமக்கு அறிமுகமாயிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போவும் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை, இப்போ எனக்கு மெடிசின்ஸ்க்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நம்ம பேசும்போது அப்ரோச் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு ஃபண்ட் கொடுக்குற ஆட்களும் நமக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கார்த்திகா வந்து என்னால் பார்த்துக்க முடியுது. வெறும் நாங்கள் ஏர்ன் பண்ணுறதை வச்சு மட்டும் பார்த்துக்கிறோமான்னு கேட்டால் அது கிடையாது. நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கார்த்திகா ரெக்கவர் ஆகணுன்ற நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்க பொண்ணுக்கு இப்போ என்ன வயசு ஆகுதுன்னா அவங்க வந்து அம்மாவை பத்தி அடிக்கடி கேட்பாங்களா? அம்மா எங்கப்பா எதுக்கு தூங்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்கும்போது நீங்க என்ன ஆன்சர் பண்ணி பொண்ணை வந்து கன்சோல் பண்ணி வைப்பீங்க? இப்போ பாப்பாவுக்கு 6 வயசு ஆகுது. அம்மாவை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுறத விட நேராக இப்போது வெளியிலேருந்து இப்போ கார்த்திகாவுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் மட்டும் இருக்கும். அவங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா வருவாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆவாங்க, நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்களே விளையாடுவாங்க. விளையாடிட்டு வெளியில் வந்துட்டு அப்பா அம்மா என் கூட பேசினாங்க, அம்மா என் கூட சிரிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கொடுத்துருவோம் பாப்பா. ஆனால் அதுக்கான அந்த வலின்றது வந்து அது நம்மளால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பாப்பா அவளே வந்து கொஞ்சம் அந்த ஏஜுக்கு அது வந்து நம்ம ஒரு கிஃப்டட் தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக வந்து பாப்பா வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிறது. ஈவன் வந்து இப்போ மெடிசின் இப்போ கொடுக்கும்போது ஏதாவது இருமல் ஏதாவது வந்துருச்சுன்னா பாப்பா சைட்லேருந்து தட்டி விடலாமா, ஒன்றும் இல்லை சரியாயிடும் அந்த மாதிரிலாம் தட்டி விட்டு பாப்பா வந்து ஒரு சில டைம் வந்து அங்கே கார்த்திகாவுக்கு பெரிய சப்போர்ட்டாக நிற்பாப்புல அங்கே பக்கத்தில் நின்று. அதே போல் எப்போதும் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதாவது வந்துட்டு ஏதாவது வரையும் போது கூட வந்துட்டு ஏதோ ஒரு குயின் மாதிரி ஏதாவது ஒரு பொருட்டி இதுதான் அம்மா அந்த மாதிரிலாம் சொல்லும்போது வந்துட்டு பாப்பா வந்து அம்மா எந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்ணுறா அப்படின்றது வந்து எங்களால் வீட்டில் இருக்க எல்லாரும் இது பண்ண முடியுது. அந்த மாதிரி மொமெண்ட்டில் வீட்டில் இருக்கவங்க யாராலையும் வந்து ஒரு நார்மலாக இருக்க முடியாது. அதை தாண்டி வர்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆனால் இப்போ கார்த்திகா அவங்களுக்கு வந்து இப்போ வெட்டாயிருக்கு, மோஷன் போகிறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு பாத் பண்ண குளிப்பாட்டணும் அப்படிங்கும் போது அந்த மற்ற வேலைகள் இருக்கும் அவங்களுக்கான சில விஷயங்கள் அதை வந்து இப்போ யாரு பண்றா? ஒரு ஹஸ்பண்டை நீங்க தான் பண்றீங்களா, இல்லை வந்து அம்மா இருக்கிறாங்களா, இல்லை என்ன பண்றீங்கன்னா? இல்லை, அதை கேர்டேக்கர் அவங்க இருப்பாங்க எப்பவுமே. இப்போ அவங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களே தான் பார்த்துப்பாங்க. அம்மா, அத்தை, அப்புறம் அவங்களோட தங்கச்சி எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க.
எல்லாமே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ வந்து இவங்க தான் போய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த டைமில் வந்து கார்த்திகாவுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னும் போது வந்து அந்த டைமில் யார் வேணாலும் அங்கே போயிடுவாங்க. இவங்க தான் போய் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் யாருக்குமே இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைமில் எல்லாருமே அங்கே ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே வந்து இங்கே வீட்டில் நிற்காது. உடனுக்குடன் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஒரு சிரமன்றது அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரீஹாப்ல இருக்கும்போதும் அது வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து நம்மளால மற்றவங்க கஷ்டப்படுறாங்களோ சிரமப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபீலிங் வராத அளவுக்கு தான் வந்து எல்லாருமே கார்த்திகாவை பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்ணுறது கூட நம்ம கார்த்திகா முன்னாடி போயிட்டு நாங்கள் அந்த எமோஷனாக நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். இப்போ எல்லாமே சுற்றி நடக்கிற மாதிரி பாசிட்டிவாக எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இது பண்ணிப்போம். இப்போ ஈவன் பாப்பா பிறந்தநாள் போகும்போது கூட அந்த கேக் கட் பண்ணும்போது வந்து கார்த்திகா வச்சு கூட அந்த காற்றை இது பண்ணிட்டு கார்த்திகா முன்னாடி கேக் வச்சு தான் நம்ம கட் பண்ணுறது, கார்த்திகா கூட நின்று பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம கொண்டு போவோம். பிரதர், இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்க கார்த்திகா அக்கா என்ன நிலைமையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த எல்லா சேனலோட அந்த வீடியோ கீழே போயிட்டு என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்க நிறைய மக்கள் அப்படின்னா, இவ்வளவு கார்த்திகா அக்கா கஷ்டப்படுறாங்கல்ல, எதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு கருணை அடிப்படையில வேற எதனா அவங்க உயிரை எதனா பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஆனா ஒரு ஹஸ்பண்டா அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு எப்படி டாலரேட் பண்ணி இருக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு? அந்த கமெண்ட்ஸுங்களை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு என்ன இது இவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து இப்போ கார்த்திகாவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு போஸ்ட் பண்ணலாம். அவங்களோட யோகத்தின் அடிப்படையில் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அதாவது எங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போதுன்றது வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு அதில் என்ன கிடைக்குதுன்றதை எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் தாண்டி கார்த்திகா வந்துட்டு இது மாதிரி ஒரு இன்டர்வியூவில் பேசணும், எல்லாருக்கும் அது 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 அவ பேசுறது தான் வந்து பதில் அப்படின்றது தான் நான் வந்து இது பண்ணி. அதாவது வந்து இது மாதிரி கார்த்திகா மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து ஆரம்பத்தில் நான் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்க்கணுன்னா வீடியோஸ் ஏதாவது பார்த்து கீழே என்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போது கார்த்திகா மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த ரீஹாப் போகும்போது அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட். அவங்களுக்குலாம் வந்து இந்த கமெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுமே டவுன் ஆக தான் செய்வாங்க. ஸோ அதான் வந்துட்டு நான் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை தாண்டி இந்த மாதிரி ஆட்களும் கொஞ்சம் பேர் அதில் இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் நான் கேட்குறது, எதுவும் தெரியாமல் எதுவும் பேசாதீங்க, யார் மனசையும் வந்து உடைக்கிற அளவுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களையும் சுற்றி நிறைய பேர் அவங்கள பேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசித்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யோசித்து பதில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அவங்கள பற்றின அப்டேட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வெளியில சொல்லுங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். அது ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலைமை தான் அதை நம்ம அதை தாண்டி வர்றது. பிரதர், இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை விட்டுருங்க. பட் உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் நட்பு வட்டாரங்கள் இருக்காங்களா, அவங்க உங்ககிட்ட எதனா வந்து என்ன மச்சான் கார்த்திகாக்கு இப்படி ஆயிப்போச்சு, வேற என்ன அடுத்த கட்டத்துக்கு யோசி மச்சா அப்படின்னு மாதிரி என்ன சொல்லியிருக்காங்களா? நட்பு வட்டாரங்கள்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான். ஆரம்பத்துல எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவா பேசினவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த நெகட்டிவா பேசினவங்களெல்லாம் நான் அப்பவே கட் பண்ணி விட்டுட்டேன். என் கூட இப்போ வரைக்கும் பாசிட்டிவா டிராவல் பண்றவங்க எல்லாருமே என் கூட தான் இருக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாங்க. அதாவது வந்து நான் முறையா டவுன் ஆகி உட்காரும் போது தட்டி கொடுத்து இவ்வளவு தூரம் நீ வந்துட்டு அப்பா பாத்துக்கலாம், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, தங்கச்சி வந்துருவாங்க வெளியில, கார்த்திகா வந்துருவான் வெளியில, நீ அதை பத்தி இது பண்ற, நீ அதை வந்து நம்ம மற்றவங்கள நம்புறதை விட நம்ம கார்த்திகாவை நம்புவோம். கார்த்திகா வந்து அவளோட நம்பிக்கை, அவளோட அந்த மன வலிமை அவளை வெளியில கூப்பிட்டு வந்துடும், நீ ஏன் சொந்த உட்கார்ற, அதெல்லாம் சரியா வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட நட்பு வட்டாரங்கள் தான் இப்போ என் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை நான் கிட்டக்க இப்போ இது பண்றதே கிடையாது. ஏன்னா அவங்களோட நெகட்டிவிட்டியுமே நம்மளுக்கு வந்து அது ஒரு இதுவாயிடும் அப்படின்றதுக்காண்ட நாங்கள் அவங்கள மாதிரி ஆட்களை வந்து நாங்கள் கிட்ட அலோவ் பண்றது இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுது? ஏன்னா வந்து நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா உதவி செய்யக்கூடிய மக்கள் தான். ஏன்னா உங்களுக்கு மாசத்துக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுது அப்படிங்கும்போது தனி மனிதரா நீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணும்? மக்கள் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் வந்து இப்போ மெடிசின்ஸுக்கு, மற்ற எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய தேவைப்படுது. இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா இப்போ ஒரு அட்மிஷன் நம்ம போட்டு நம்ம மற்ற விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு செலவாகுது. ஸோ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு எங்களுக்கு பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும். நம்ம இவ்வளோதான், இந்த ஹெல்ப்னு கேட்கல,
அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எது பண்ணாலுமே எங்களுக்கு பெட்டரா இருக்கும் தான். மக்களே, இந்த செய்தியை பாக்குற நீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவங்களுக்கு இந்த கார்த்திகா அக்கா அந்த வயசா இருக்கும், உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தா அவங்களுக்கும் இந்த கார்த்திகா அக்கா அவங்களோட வயசா இருந்திருக்கும். சோ அப்பேற்பட்டவங்க ஒரு சின்ன விபத்துல எவனோ ஒரு தற்கொலை பண்ணதுனால 5 வருஷமா கிட்டத்தட்ட என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றத நீங்களே பாத்தீங்க. சோ அவ்வளவு கஷ்டமான நிலைமையில இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நாம உதவி பண்ணாம வேற யாருக்கு உதவி பண்ண போறா? இந்த செய்தியை பாக்குற நீங்க எவ்வளவோ தண்ட செலவுகள் பண்ணுவீங்க. பசங்க கூட சரக்கு அடிக்கிறது, ட்ரீட் வைக்கிறது, மாச்சு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே முடிக்காம கழட்டி விட்டு போற லவ்வருக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவுகள் பண்ணுவீங்க. எவ்வளவு தண்ட செலவு நம்ம பண்ணுவோம், தெரிஞ்ச நிறைய காசை வந்து சூதாட்டத்துல விடுவோம். ஆனா கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு உங்களால முடிஞ்ச 500, 1000, 2000 சொல்லிட்டு நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா அது அந்த கார்த்திகா அக்கா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும். சோ தயவு செய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை உங்க வீட்டுல உங்க கூட பிறந்த தம்பியை நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து அவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற ஒட்டுமொத்த புள்ளிங்க, அதுவும் குறிப்பா டியோ பைக்கை ஓட்டிக்கிட்டு பின்னாடி ஒருத்தனை ஏத்திக்கிட்டு மாமே நல்லா இருக்கு மாமே கெத்து டெவலப்னா நான் தான் அப்படின்ற மாதிரி சீன் போடுற புள்ளிங்கோக்கெல்லாம் உங்களை தயவு செய்து கையெடுத்து உங்க கூட பிறந்தானா கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து ரோட்ல போகும்போது ஒழுங்கா போங்க. உங்களை மாதிரி ஒரு புள்ளிங்கோ தற்குறி பையன் அவன் ஸ்பீடா வந்து ரோட்ல செவனேன்னு போய்கிட்டு இருந்தா நீங்க போட்டோல பாக்குற இந்த கார்த்திகா அக்கா மேல மோதி அவங்க கான்சியஸ் போயிட்டு மூளையோட செயல்பாடுகள் போயிட்டு பாவங்க. அவங்களுக்கு 6 மாச குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய கிட்டத்தட்ட 5 வருஷம் இப்ப வரைக்கும் தூக்க முடியல, கொஞ்சம் முடியல. ஏன்னா 5 வருஷமா பெட்ல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த புள்ளிங்க அந்த அக்காவை ஆளாக்கிட்டான். ஸோ அவங்களுக்கு 5 வருஷமா பெட்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த தொண்டை வழியா தான் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமை நீங்களே பாருங்க. புள்ளிங்க பையன் வண்டி மோதி இப்படி ஆக்கியிருக்கான். அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆனா இதெல்லாம் தேவையா? உங்க கூட பிறந்த ஒரு அக்கா இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க சும்மா விடுவீங்களா? ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான் காரணம். ஸோ தயவு செய்து வண்டி ஓட்டிட்டு போது கொஞ்சம் ஸ்லோ ஓட்டி தொலைங்க.